இந்த எடிட்ட பாருங்க. இப்ப Instagramல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இப்ப இந்த மாரி போஸ்ட்லாம் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எடிட் பண்றதுக்கு தேவையான பிக்சார்ட் ப்ரோ வெர்ஷன் தான். அது உங்களுக்கு வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல பிக்சார்ட்னு டைப் பண்ணிருங்க. பிக்சார்ட் உள்ள வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுல பிளஸ் ஐகான் கொடுத்துட்டு நீங்க வந்து மேல எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிட்டு தென் சிம்பிளா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ ஆட் பண்ணிட்டு கீழே கலர் ஆப்ஷன் இருக்கும். கலர் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நான் இந்த இது ஃப்ரேம்குள்ளேயே செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் எந்த ஃபாண்ட் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாம். தென் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இங்கே வந்து செலக்ட் லேயர் ஆப்ஷன் இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். எரேஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்களா எரேஸ் சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு 90-95 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி சும்மா மேலே எரேஸ் தென் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ இந்த மாதிரி சிம்பிளாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துருவாங்க. கீழே வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் சைடு வந்து சர்ச் பண்ணிங்களா அந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஜூம் பண்ணி வைக்கிற மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். செக் பண்ணி பாருங்க. குட் பை, லவ் யூ.